ஹாய் வியூவர்ஸ், ஒரு குழந்தையோட க்ரூஷியலான ஏஜ் அப்படின்னு சொல்கிறது அந்த 0 to 3 இயர்ஸ். இந்த ஒரு டைமில் தான் அவங்களோட கேரக்டர், எபிலிட்டி எல்லாமே நல்லா மோல்டாகி வரும். இந்த ஒரு டைமில் அவங்களோட ப்ரைமரி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அவங்களோட பேரண்ட்ஸ் தான். அவங்க நல்ல பிஹேவியர்லையும் நல்ல எபிலிட்டியோடையும் வளர்ந்து வர என்னெல்லாம் நாம் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இது சொன்ன உடனே நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னே தோணாது. பிகாஸ் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களே அதை இல்லை இதெல்லாம் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஸ்க்ரீன் டைம். உங்கள் குழந்தைக்கு ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ணும் அப்படிங்கிறது பேசிக்கான விஷயம். பட் நிறைய பேர் அவங்களோட சௌகரியத்துக்காக எல்லாரும் சும்மா பொருளையே கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பேபி கிட்ட இருந்து ஃபோனை நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோவோ இல்லைனா ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அந்த ஃபோனை கையில் எடுத்து பாருங்கள். அவங்களோட கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகும். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க. ஸோ அதில் இருந்து புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபோன் அவங்கள எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத. அப்போ ஃபோன்ஸ் எப்போ தான் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 months வரைக்கும் குழந்தைக்கு ஃபோன்ஸ் கொடுக்கவே கூடாது. ஒரு மினிட் கூட அந்த ஸ்க்ரீனில் பார்க்க அலோவ் பண்ணாதீங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாப்பா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அப்போது இந்த ஃபோனை காமிச்சிக்கிட்டே சாப்பாடு ஊட்டினா அது பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் சாப்பிட்ருவாங்க, சாப்பாடு தானே முக்கியம் அப்படின்னு நீங்கள் ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக அந்த குழந்தையோட மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ 18 monthsக்கு அப்புறம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 monthsக்கு அப்புறம் நீங்கள் வேணும்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட வீடியோ காலில் எல்லாம் பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணிக்கலாமே தவிர, இந்த ஃபிலிம் போட்டு விடுறது இல்லைனா வீடியோஸ் காமிக்கிறது, வீடியோஸ் காமிச்சு ஊட்டுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. என்னோட ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 7 years வரைக்கும் குழந்தைக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி புக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபோனை கையில் கொடுக்காதீங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். யோசிச்சு பாருங்கள், நம்மளோட ஜென்ரேஷன், நம்மளோட அம்மாவோட ஜென்ரேஷனில் எல்லாம் ஃபோன் காட்டி அவங்க ஃபுட்டு கொடுத்தாங்க, அப்போல்லாம் நம்ம சாப்பிடலையா? அப்புறம் ஏன் இந்த ஜென்ரேஷனில் மட்டும் ஃபோன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்கியூஸை சொல்கிறீங்க? உங்கள் குழந்தையோட ஹெல்த் உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃப்யூச்சரில் போய் ஐயோ என் பையன் இப்படி ஆயிட்டான், இல்லைன்னா என் பொண்ணு இப்படி ஆயிட்டாங்க, நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு நீங்கள் அழுது எந்த ஒரு யூஸும் இல்லை. இப்போவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோனோட அல்டர்னேட்டிவ்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஒரு குழந்தை நல்லா பேசணும், இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வரணும்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க. அந்த ஃபோனை கொடுக்குற நேரத்தில் ஒரு கதை சொல்லி கொடுங்க, அவங்கக்கிட்ட ஏதாச்சும் பேசிகிட்டே இருங்க. இப்போ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என் குழந்தைய அந்த ஃபீடிங் சேரில் உட்கார வச்சுட்டு நான் கிச்சனில் ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருப்பேன். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேனோ, அதில் என்னெல்லாம் போட்டுட்ருக்கேன், இல்லைனா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேனோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் பாப்பா கிட்ட. அவளுக்கு புரியுதா புரியலையாங்கிறது இங்கே பிரச்சனையே இல்லை. அந்த குழந்தை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கு, அதை கிராஸ்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிராஜுவலி அவள் நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் பண்ணுவாள், நான் என்ன பேசுகிறேனோ அதையெல்லாம் கற்றுப்பா. இதுதான் யூஸ்வலி எல்லா வீட்லேயும் நடக்கும். அதனால நீங்கள் பாப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. அந்த குழந்தைக்கு என்ன தான் தெரியும், 1 வயசு குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த 1 வயசுலேயும் லேர்னிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே நாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணணும். இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்களோட ஒரு ஸ்டோரி கேட்டேன், அதை பற்றி சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 2 பசங்க, அந்த பசங்களுக்கு சின்ன வயசுலேயே ஸ்வீட்ஸ் எதுவும் கொடுக்குறது இல்லையா. அதனால இப்போ என்னாச்சுன்னா, எவ்வளோதான் ஸ்வீட்ஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே திகட்டுது, எனக்கு வேணாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இது பேசிக்கலி அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காததுனால இல்லை, அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பழக்கிறீங்களோ அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, யோசிச்சு பாருங்கள், நம்மளோட சைல்டுஹுட்டில் எல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு பிஸ்கட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் அந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற சோர்ஸ் இல்லை. நிறைய பேருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய சோர்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பீடியாட்ரிஷியன்ஸும் நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் வேக்சினேஷனுக்கு போனால் வேக்சினேஷன் மட்டும் பண்ணி விட்டுட்டு அவங்க அப்படியே அமுச்சிருவாங்க அப்படின்னு அம்மா எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எனக்கெல்லாம் டயட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அந்த சுகர் கிரேவிங் என்னால் தாங்கவே முடியாது. நிறைய வாட்டி டயட்டில் இருந்து வெளியில் வந்ததுக்கு ரீசனே இந்த சுகர் கிரேவிங் தான். அதனால் நான் இப்போ என்னோட பாப்பாவுக்கு சுகர் கொடுக்கறது இல்லை. ஒரு தோசை, ஒரு இட்லி இதெல்லாம் கொடுக்குறதோட சேர்த்து கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கொடுங்க. நான் என்ன சாப்பிட்டாலும் சைடில் ஒரு ஃப்ரூட் ஒரு வெஜிடபிள்
வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். என்னை பார்த்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க, இது என்ன சோறு மீன்கறி அதோட சேர்த்து ஆப்பிள் சாப்பிட்ற அப்படின்னு. நானும் நினச்சிருக்கேன் அது தப்பு அப்படின்னு. பட் காலேஜில் எல்லாம் சேர்ந்து படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், நிறைய வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நானே யோசித்தேன், அதான் பேலன்ஸ்ட் டயட். ஃப்ரூட்ஸ் வேணும், வெஜிடபிள்ஸ் வேணும், அதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதோ இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதோ எல்லாம் உங்கள் இஷ்டம் தான். பட் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், வெஜிடபிள் சாப்பிடணும். உங்களோட குழந்தைக்கும் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் சாப்பிட்டா தான் அவங்க அதை பார்த்து சாப்பிடுவாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, குழந்தைக்கு ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் நீங்களே செட் பண்ணிக்கோங்க. குழந்தை எந்திரிக்கிற ஒரு டைம் இருக்கும்ல, ஸோ அந்த டைம்லேருந்து ஒரு 1/2 hour பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்ச். இந்த டைமில் ஒரு 1/2 hour எல்லாம் முன்னாடி பின்னாடி போனால் கூட பரவாயில்ல. ஒரு 11 o'clock அப்படின்னு செட் பண்ணியிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 11:15 11:30 அந்த ஷெடியூலில் என்ன இருக்கோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறது ஒரு ஃபிக்ஸட் டைமில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ளே டைம் ஒரு ஃபிக்ஸட் டைம் நீங்கள் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். மெயினாக தூங்க வைக்கிற டைம் வந்து ஒரு ஃபிக்ஸட் டைம். இப்போ 9 மணிக்கு தூங்கணும் அப்படின்னா நைட் 9க்கு நீங்கள் பெட்டெல்லாம் ரெடி பண்ணி குழந்தைய பெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். மோஸ்ட்லி நிறைய பாப்பாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 9க்கெல்லாம் தூங்க மாட்டாங்க, ரொம்ப லேட்டாக தூங்குவாங்க. என்னோட பாப்பாவுக்கு 2 மணி ஆனாலும் தூக்கமே வரும். பட் அந்த 2 மணிங்கிறது வந்து அவளுக்கு ஃபிக்ஸடாக இருக்குது. போக போக அது சரியாயிரும். அது நீங்கள் கவலைப்பட வேணாம். பட் ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்கணும், அவ்வளோதான். இதனால என்ன ஆகும்னா, பாப்பாவே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஓ, இதுக்கப்புறம் இதுதான் பண்ண போகிறாங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அடுத்தது வந்து என்னை குளிப்பாட்ட போகிறாங்க, இல்லைன்னா ப்ளே டைம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும். குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷெடியூலை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி லைஃப் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக்க ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேபியோட விஷயத்தில் ஓவர் ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. வெளியில் போனால் மழையில் நனைஞ்சா என்ன ஆகும், கோல்டு வந்துடும், இல்லைன்னா வெயில் பட்டா என்ன ஆகும், அதுக்கும் கோல்டு அண்ட் ஃபீவர் வந்துடும், அதனால் வெளியில் போக வேணாம், வீட்டுக்குள்ளே இருந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலெல்லாம் குழந்தையால் வீட்டுக்குள்ளே விளையாட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வெளியில் விட்டு தான் ஆகணும். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது அவங்களோட மோட்டோ ஸ்கில்ஸ், பேலன்ஸ், கோஆர்டினேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா அது வந்து விளையாட தான் விடணுமா, விளையாட்டு இல்லாமல் வேறு எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேயே டான்ஸ் பண்ண வைக்கலாம், நீங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். அது குழந்தைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ 1 வயசு ஒரு 2 வயசு வரைக்கும் குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சிங்கனாலும் தப்புக்குன்னு அங்கே இங்கே விழுந்துருவாங்க, முட்டியில் அடிப்படும், சிமெண்ட்ல எல்லாம் போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா, இந்த ரோட் சைடில் எல்லாம் விழுந்துட்டாங்கன்னா நிறைய காயப்படும். ஸோ அந்த டைமில் வீட்டுக்குள்ளே விளையாட விடுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா நீங்கள் நீ கேப் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கூட கொடுக்கலாம். பட் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சேஃபான ஏரியா குழந்தைக்குன்னு கொடுத்துருங்க. ஒரு ரூம் மட்டும் குழந்தைக்கு விளையாடுறதுக்கு, இல்லைன்னா அந்த ஹால்லையே குழந்தைக்கு விளையாட ஒரு ஏரியா நீங்கள் செட் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய டாய்ஸ் வச்சு குழந்தை அங்கேயே விளையாடும். இப்போ பாட்டெல்லாம் பிடிக்கும்னா போட்டு விடுங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ இந்த ஏரியாவை எப்படி சேஃப் ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேபி சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் அமேசான்ல எல்லாம் வாங்குறதுக்கு கிடைக்கும். அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லாம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பொருளை எல்லாம் வாங்கி நீங்கள் அந்த ரூமை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. குழந்தைய விளையாட விட்டுருங்க, டாய்ஸ் கொடுத்துருங்க, அவங்களே விளையாடிப்பாங்க. ஸோ எதனால் ஒரு ரூம் சேஃப் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டேபிள் இருக்கும், அதோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அந்த கார்னர். இந்த நடக்க தெரியாத பாப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நடக்கும்போது கண்டிப்பாக விழுந்துருவாங்க. அந்த கற்றுக்கிற ஸ்டேஜில் டப்புன்னு விழுவாங்க. அவங்க எப்போ விழுவாங்கன்னு நம்மளாலே சொல்ல முடியாது. இந்த விழும்போது தலை போய் அந்த கார்னரில் படக்கூடாது, இல்லைன்னா உடம்புல எந்த பார்ட்டும் அந்த கார்னரில் போய் படக்கூடாது. ஸோ அந்த கார்னரை சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், அது ஒரு ப்ராடக்ட். அந்த ஸ்பாஞ்சில் ஒரு ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஏரியாவும் இருக்கும். அதை வச்சு இந்த கார்னரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே அந்த பாப்பாவுக்கு அடிப்படாது. அதே மாதிரி இந்த டிவி ஸ்டாண்ட்ல எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் இருக்கும். அதை ஈஸியாக குழந்தை ஓப்பன் பண்ணிடுவாங்க, திருப்பி க்ளோஸ் பண்ணும்போது இன்னொரு கையை உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது நிறைய இடத்துல நடக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராயர்ஸை ஓப்பன் பண்ண விடாமல் இதை வந்து சேர்த்து கிளிப் பண்ணுற மாதிரியான பெல்ட்ஸ் வாங்குறதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பெல்ட்டும் வந்து அவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் இல்லை. நீங்கள் எதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், லிங்க் இருக்குது. நாங்களும் அதை யூஸ் பண்ணுறோம். இதை வச்சுட்டீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி அந்த ரூமை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணிட்டீங்கன்னாலே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நல்லா நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த பிளேஸில் பாப்பாவை நல்லா விளையாட விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட பாப்பாவும் இமிட்டேட் பண்ணும். எல்லா பாப்பாவும் அப்படி தான். நீங்கள் வேணும்னா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த பாப்பா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அதுக்கப்புறம் அதையே ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ என் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா,
எனக்கு க்ளீன் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு நாள் பார்க்கும்போது நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் அங்கே வச்சுட்டு போயிட்டு அது டேபிள்ல இருந்து கீழே விழுந்துச்சு. திரும்பி வந்து பார்க்கும்போது என்னோட பொண்ணு அதை எடுத்து கீழே டைலில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அது கூட பரவாயில்லைன்னு விட்டுறலாம். அந்த க்ளீன் பண்ணுற பேட்டர்ன் வந்து நான் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஐயோ இது ஏன்பா இப்படி இவ்வளோ வந்து அவளை என்னை வந்து வாட்ச் பண்ணியிருக்காளா அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் யோசித்தேன், நம்மளை வந்து குழந்தை இமிட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கரெக்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா குழந்தையும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைனா ஃபோன் கேட்டுட்ருக்கோம். இதை சொல்ல தான் இவ்வளோ ஸ்டோரி சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு புக் எடுத்து வாசித்து பாருங்கள், குழந்தையும் புக்கு கேட்கும். ஸோ உங்களோட குழந்தை எந்த மாதிரி வளர்ந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக குழந்தை அது பார்த்து கற்றுப்பாங்க. அதே மாதிரி இன்னும் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. மற்றவங்க கிட்ட ஹார்ஷாக பேசுகிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறது, இல்லைன்னா ஏதாச்சும் கோவத்தில் பேசுகிறது, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களோட பாப்பா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏதர் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு கோவம் வரும், இல்லைன்னா உங்களை மாதிரியே அவங்களும் ஆயிடுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது ரெண்டும் தேவையா? அதனால் பசங்க இருக்கும்போது ரொம்ப காமாக குவைட்டாக ஒருத்தர் லவ்விங்காக பேச ட்ரை பண்ணுங்கள். லவ்விங்காகவே இருங்க, அதான் அவங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லது. உள்ளே இருந்தும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும், வெளியில் இருந்தும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருங்க. பிகாஸ் நம்மளோட பாப்பா தான் நம்மளுக்கு முக்கியம், அவங்களோட ஃப்யூச்சர் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இந்த டிப்ஸை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அவங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷன் போட்டு கொடுக்குறது மாதிரி தான். அவங்க ஸ்ட்ராங்காக, ஹாப்பியாக, க்ரியேட்டிவாக வளர்ந்து வருவாங்க. இப்போ சொன்ன 7 டிப்ஸில் இதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த டிப்பை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது இல்லாமல் உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் அதையும் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி வீடியோ இதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.